யார் எல்லாரும் இந்த சாணி உருட்டிட்டு போற வண்ட நீங்க பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. என்னங்கன்னா, அந்த சாணி வந்துட்டு எவ்ளோ பெருசா இருந்துச்சு தெரியுங்களா? அது இத்துணூண்டு வண்டு தான். ஆ அந்த நம்ம ஆரஞ்சு கலர் ஒரு லட்டு சாப்பிடுவோங்கல்ல, அந்த லட்டு சைஸுக்கு இருந்துச்சு. அது அவ்ளோ கஷ்டப்பட்டு அழகா முன்னாடி, பின்னாடி போய், போய் அத உருட்டிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. எங்க தாடா போகுதுன்னு பார்த்தா, பக்கத்துல சுத்தி பார்த்தா, ஒரே ஒரு இடத்துல வந்துட்டு அத்தையாங்களுது வந்து மாடு சாணி போட்டிருக்கு. சாயங்காலம் அது போட்டத எடுத்து உருட்டிக்கிட்டே போயிட்டே இருந்துச்சு. நான் எதுக்காக போயிருந்தேங்கன்னா, அம்மாங்க தோட்டத்துல எல்லாம் வந்து தண்ணி கம்மி தானே. அந்த கரண்ட் வேற மாத்தி மாத்தி விட்டுருவாங்க. 2 பீஸு, 3 பீஸுன்னு சொல்லி மாத்தி விடுவாங்க. 11 மணிக்கு பக்கமா தான் 3 பீஸ்ல வரும். கரண்ட் ஆஃப் ஆகி வந்துச்சுங்கன்னா 3 பீஸ்ல வந்திருக்குன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு நான் போயிருந்தேன். தண்ணி எடுத்து விட்றதுக்காக, கம்ப்ரஸர் எடுத்து விட்றதுக்காக போயிருந்தேன். அப்ப நான் வர வழியில தான் இது பார்த்தேன். அது எனக்கும் ஒரு நிமிஷம் பயமா இருந்துச்சு. பாம்பெல்லாம் பார்த்து பயந்த காலமெல்லாம் உண்டு. ஆனா இதையும் பார்த்து அமைதியா ஒரு நிமிஷம் நின்னேன். சரி என்னதான் பண்ணுதுன்னு பார்த்தா, இந்த ஒரே ஒரு வண்டு தான் இவ்ளோ வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. அங்க எந்த ஒரு உயிரினமே காணோம். இதெல்லாம் நைட் டைம்ல செய்யுமா என்னன்னுலாம் எனக்கு தெரியல. ஆனா இந்த வண்டு எதுக்காக இப்படி செய்யுதுன்னு யாராச்சும் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வண்டு அ ஆக்சுவலா இது வந்து நேத்து நைட்டு. ஆனா இன்னைக்கு காலையில ஒரு 6:00க்குள்ள வந்துட்டு அந்த இடத்துக்கு போய் நான் பார்த்தேன். எங்க இருக்கா? அது எது போயிடுச்சா? அப்படின்ட்டு. அது வந்துட்டு மண்ணுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு குழி தோண்டி அந்த மண்ணுக்குள்ள போயிட்டு, அந்த சாணி வந்து அதுக்கு மேல வச்சு கவர் பண்ணிருந்துச்சு. அது எவ்ளோ அழகா பண்ணியிருந்துச்சு. ஒரு கொஞ்சமா அந்த சாணிய சாப்ட்டுருந்துச்சு. இது உள்ள போயிட்டு புழுவா மாறப்போகுதா? இல்ல புழுக்களெல்லாம் உருவாக்க போகுதா? அந்த சின்ன சின்ன வண்டுகள்லாம் வரப்போகுதுங்கல்ல, அதுக்கு வர்றக்காக உள்ள போய் இருக்குதா? இல்ல அதோட உயிர அதுவா மாச்சுக்குதா? அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது எதுக்காக இப்படி பண்ணுதுன்னு சொல்லி யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த சாணிக்குள்ளேலாம் ஒரு வண்டு இருக்கும்ல. அது வந்துட்டு தென்னை மரத்துக்கு உடையிற வண்டா மாறும்ன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி இது ஏதாவது மாறப்போகுதா? அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இது நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி பார்த்துருக்கேன். அது எவ்ளோ தான் என்ன சொல்றது? அவ்ளோ அறிவு இருக்கு அதுக்கு. அது என்னென்ன பண்ணா அதோட இதைய எப்படி மெயின்டெயின் பண்ண முடியுமோ, அது அவ்ளோ அழகா கொண்டு போயிருந்துச்சு. ஆனா அந்த சாணிக்குள்ளேயும் அதோட வண்டு மாரியே ஆனா குட்டி குட்டியா இருந்துச்சு. அந்த மாரி வண்டுகள் எல்லாமே உள்ள இருந்துச்சு. சரி நம்ம ரொம்ப போட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்டின்ட்டு. நேரத்துக்கு நேரம் அது நல்லா உள்ள போயிருந்துச்சு. அந்த சாணி எல்லாம் மக்கி போனதெல்லாம் தெரியுதுங்களா? அந்த சாணி மக்கி போனதெல்லாம் அந்த சின்ன வண்டு சாப்ட்டது. தேங்க் யூ.